அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 9/5/2024 சித்திரை மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரதமி திதி காலை 6:21 வரை, பின்பு துதிகை. கிருத்திகை நட்சத்திரம் பகல் 11:55 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம், சந்திர தரிசனம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன், ரிஷப ராசியில் குரு சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் புதன் செவ்வாய் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சுக்கிரன் ஜென்ம ராசியிலும் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு சந்திரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒரு பலமான பலன்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரனானவர் அமைய பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதன் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதன் செவ்வாய் ராகு சேர்க்கப்பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் உங்களுக்கு வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிக்கனத்தோடு கவனத்தோடு இருந்தால் அனுகூலங்களை அடைய முடியும்.
தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருந்தால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்களை நம்பாமல் எதிலும் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் உச்சம் பெற்று 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சேர்க்கப்பெற்று சஞ்சரிப்பதும் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி 7ல் இருப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சந்திரன் சேர்க்கப்பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள், குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் கடந்த 2 நாட்களாக இருந்த மன நிம்மதியற்ற நிலையெல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் 7ல் அமைய பெற்று நல்ல சிறப்பாக இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமைய பெற்று சந்திராஷ்டிரம் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. இன்றைய நாளில் வீண் பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற பொழுது உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவா விஷ்ணு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகுவும் 4இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் ராகு 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறைவு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் உண்டாகும். வேலை பளு சற்று அதிகரிக்கும். உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களது முன்கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். குறிப்பாக முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல உறவினர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை யார் அடைவார், உற்றார் உறவினர்களிடம் பகை யாருக்கு ஏற்படுகிறது என்பதனை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களிடம் கூற உள்ளேன். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க, ரொம்ப சுமூகமா நடந்துப்பாங்க. அதனை பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். ஒரு ஜாதகத்துலங்க குறிப்பாக இந்த பையன் பிறந்த பிறகுதான் எங்க வீட்டுல நிறைய சுபிச்சம் ஏற்பட்டுச்சு. அப்பாவுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு, அப்பாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுச்சு, நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த பிறகு அப்பாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு, உடம்பு பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னெலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜாதகத்துல ஒரு சில கிரக அமைப்பை பொறுத்து இருக்கிறது. ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 9ஆம் வீடு என்பது தந்தை ஸ்தானமாகும். தந்தை காரகன் என கூறக்கூடிய கிரகம் சூரியன் ஆகும். எந்த ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்ல வலிமையா இருந்து 9ஆம் வீடு நல்ல வலிமையா இருக்குதோ, 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று சூரியன் ஆட்சி பெற்று இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். எந்த ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதியும் சூரியனும் நல்ல பலமா இருக்கோ அந்த ஜாதகர் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறது, தந்தைக்கு உறுதுணையா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தந்தை ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகருடைய தந்தைக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதி பலம் பெறுகின்ற போது தந்தையும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறது. தந்தை மூலமாக ஒரு பொருளாதார அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல 9ஆம் வீட்டுல கொடிய பாவகிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்களான
அதாவது சுபகிரகங்கள் முதல்ல பார்த்துருவோம். குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன்லாம் இருந்தா தந்தை மூலமா கண்டிப்பா அனுகூலம் தான். அதுல ஒன்றும் மாட்டு கருத்தே கிடையாது. ஆனா 9ல சனி இருந்தாலோ 9ல ராகு இருந்தாலோ தந்தை வழி உறவினர்களும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது போல சூரியன் பார்த்தீங்கன்றால் சுபகிரக சேர்க்கை பெற்று, குரு சேர்க்கை பெற்றோ, சுக்கிரன் சேர்க்கை பெற்றோ, புதன் சேர்க்கை பெற்றோ இருந்தால் நல்ல ஒரு வளமான பலன்கள் தான் உண்டாகும். ஒன்றும் கெடுதி கிடையாது. ஆனா 9ஆம் வீட்டுல சனி, ராகு, கேது போய் அமைய பெற்றாலும், சூரியன் போய் சனியோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்துல போய் இருந்தாலும், சூரியன் போய் கேதுவோட நட்சத்திரம் இருந்தாலும், சூரியன் கேதுவோட சேர்க்கை பெற்றிருந்தாலும், சூரியன் ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலும், சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்றுமை நல்லா இருக்காது. ஒரு ஜாதகத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா அப்பாவுக்கும் மகனுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படும். அது போல சூரியனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கும் மகனுக்கும் தேவையில்லாத பகையை உண்டாக்கும். அதிலும் குறிப்பாக கேது சேர்க்கை பெற்றால் அப்பாவுக்கு கண்டத்தை உண்டாக்கும். சூரியன் என்ன டிகிரியில் இருக்காரோ, சூரியன் ஒரு 20 டிகிரியில் இருக்காருன்னா கேது 21 டிகிரி 22 டிகிரியில் இருந்தால் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதனால சூரியன் பாவகிரகங்கன்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது சேர்க்கை பெற்றோ, சனி, ராகு, கேதுவுடைய தொடர்பு, கேதுவுடைய பார்வையோடு இருந்தாலோ அவங்களுக்கு தந்தை வழியில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகுது. அதே மாதிரிதாங்க தாய், அம்மா என்ற இது ரொம்ப முக்கியமானது. பெற்றெடுத்த தாய் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா ஒருத்தர் ஜாதகத்துல சந்திரன் நல்ல பலமா இருக்கும். 4ஆம் வீடு பலமா இருக்கும். 4ஆம் வீடு என்பது தாய் ஸ்தானமாகும். தாய் காரகன் சந்திரன் ஆகும். 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்தாலோ, 4ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் இருந்தாலோ தாய்க்கு நல்ல நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல ஒரு சிறப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அது போல தாய்காரகன் சந்திரன், குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரக சேர்க்கை பெற்றாலோ, சூரியன் சேர்க்கை பெற்றாலோ, செவ்வாய் சேர்க்கை பெற்றாலோ பெரிய கெடுதிகள் இல்லை. ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் தான் உண்டாகும். எந்த ஒரு நபர் தேய்பிரையில பிறக்கிறாரோ, தேய்பிரைனா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல பிறந்தாலோ, அமாவாசைக்கு ரொம்ப நெருக்கத்துல பிறந்தாலோ தாயை கொஞ்சம் பலகீனப்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அடுத்து குறிப்பாக தாய்காரகன் சந்திரன் நீச்சம் பெற்றாலோ, சனி, ராகு, கேது சேர்க்கை பெற்றாலோ சாதகமற்ற அமைப்புன்னு சொல்லலாம். சந்திரன் சனி சேர்க்கை பெற்றாலோ, சந்திரனை சனி பார்த்தாலோ, ராகு கேது சேர்க்கை பெற்று சந்திரன் இருந்தாலோ, ராகு கேது சந்திரனை பார்த்தாலோ தாய்க்கு பாதிப்புன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றால் அந்த ஜாதகர் தாய் ஜாதகருடைய தாய்க்கு உடல் உபாதைகளை கொடுக்கும். இந்த ஜாதகரை நினைத்து தாய் ரொம்ப கவலைப்படுறதுலாம் கூட உண்டாக்கும். அது போல சந்திரன் கேது சேர்க்கை பெற்றால் அம்மாவை பலகீனப்படுத்தக்கூடிய அமைப்பாகும். ஒரு வீட்டுல 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்துல சந்திரன் பலமா இருக்கோ அவங்க வீட்டுல போய் தாய் இருக்கிறது நல்லது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பசங்களாம் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகி அவங்க ஒரு தனித்தனி குடுத்தனமா இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல ஒரு ஜாதகத்துல தாய்காரகன் சந்திரனும் 4ஆம் வீடும் நல்ல பலமா இருந்தா அவங்க என்ன பண்ண, யாருக்கு 4ஆம் வீடும் சந்திரனும் பலமா இருக்கோ அவங்க வீட்டுல போய் அவங்க இருந்தாங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அதே ஒரு ஜாதகத்துல சந்திரன் கேது சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகருக்கும், சந்திரன் நீச்சமா இருக்கக்கூடிய ஜாதகருடைய வீட்டுல தாய் இருந்தா அவங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதாவது தாய்காரகன் சந்திரன் பலகீனமா இருக்கிறவங்க அவங்க வீட்டுல போய் தாய் இருந்தால், அவங்க வீட்டுல அவங்க கூட தாய் இருந்தால் அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத நிலையே ஏற்படும். அதன் மூலமாக வீண் மருத்துவ செலவுகள், தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். பொதுவா சந்திரன் கேது சேர்க்கை பெறுவது, சந்திரன் ராகு சேர்க்கை பெறுவது, சந்திரன் சனி சேர்க்கை பெறுவது ஒரு நல்ல அமைப்புன்னு என சொல்ல முடியாது. நிறைய கருத்துகள் இருக்குது. இன்னைக்கு தாய் தந்தையரை பற்றி ஒரு சில தகவல்கள் கூறினேன். எந்த ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் தாய் தந்தையருக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகும், நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும் என்பதனை பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூறினேன். நாளை உங்களிடம் பேசுகின்ற போது ஒரு புதிய தகவலும் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.